அப்படி இப்படின்னு பார்த்தா கூட 15 தாண்டாது அப்படின்னு தான். ஏன்னா இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவன் விஜய்க்கு நான் ஓட்டு போட்டேன் விஜய்க்கு சீட் கன்வர்ஷன் கண்டிப்பாக இருக்காது, கம்மி, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 20% ஓட் ஷேரே வந்தால் கூட சீட் கன்வர்ஷன் 10 to 15 கிராஸ் பண்ண எப்படி விஜய் ஃபேன்ஸ் என்ன விஜய் முதல்வர் ஆகலையா அப்படின்னு ஷாக் ஆவாங்களோ அது எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நெறியாளர் கார்த்திக் கூட உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஆனால் என்னதான் நம்ம அவர் மேலே விமர்சனம் வச்சாலும் 20% 30% வாக்கு அவருக்கு வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வருமா என்ன, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் 20 to 30ங்கிறது வந்து எனக்கு ஒரு ஹியூஜாகவும் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்கிற மாதிரியான உணர்வு தான் எனக்கு. ஆக்சுவலி என்னோட பர்சனலாக என்னோட கணிப்பு இல்லை பிஃபோர் எலெக்ஷன் அவர் பண்ண ஒர்க்கு இல்லை அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய செட்டப் இல்லை அந்த கட்சி கேண்டிடேட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு 8 to 10% ஆர் 12 மேக்ஸிமம் 12 அப்படிங்கிறது தான் என்னோட கால்குலேஷன். 12 அப்படிங்கிறது எப்படின்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு பர்சன், கரிஸ்மேட்டிக்காக சினிமா பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பர்சன் வரும்போது ஒரு 10% வரும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே உள்ள ஒரு ட்ராக் ரெக்கார்டு. விஜயகாந்த் வரும்போது அப்படி இருந்துச்சு, கமலுக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. பட் விஜயகாந்தால் அது அவ்வளோ பெரிய ஓட்டை செக்யூர் பண்ண முடிஞ்சுது. ஸோ விஜய் வந்து அவ்வளோ செக்யூர் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து நார்மல் தான், அது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். பட் ஆஃப்டர் எலெக்ஷன் ஓட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவன் அவருக்கு 12% தான் வரும்னு சொன்னால் பலருமே வந்து இல்லை 20 கிராஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது, ஃபீல்டு அப்படி இருக்குன்றாங்க. என்ன காரணம்னா யாரை கேட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 10ல் 5 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவும் ஓட்டு போட்டான்றாங்க. வயசானவங்க நிறைய பேருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க யாருக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்தா டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ ஓட்டு போட்டவங்க தான். ஸோ அதனால விஜய்க்கு வந்து ஒரு அபவ் 20 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இப்போ 50% வந்துடுச்சு. ஓகேவா, ஒருவேளை 20க்கு கம்மியாகலாம், இல்லை 20 கிராஸ் பண்ணலாம், 20, 21 அந்த ரேஞ்சில் நிற்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக இருக்குது. பட்டு நான் வந்து ஒரு 15க்குள்ளே தான் ஓகே, அப்படி இப்படின்னு பார்த்தா கூட 15 தாண்டாது அப்படின்னு தான். ஏன்னா இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவன் விஜய்க்கு நான் ஓட்டு போட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஓகேவா, வீட்டிலேருந்து கிளம்பும் போதுலேருந்து ஓட்டு போட்டுட்டு முடிஞ்சு வந்ததுலேருந்து முடிஞ்சு இத்தனை நாள் ஆகியும் விஜய்க்கு ஓட்டு போட்டாச்சு, விஜய் சிஎம் ஆகிட்டாரு, புஷி ஆனந்த் டெப்டி சிஎம் ஆகிட்டாருன்னு பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஓட்டு போட்டது கொஞ்சம் அதீதமாக தெரியுதோன்னு தோணுது. பட் ஆனால் 20 கிராஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் 30 நோ சான்ஸ், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் நேஷ்னல் மீடியாஸ் கொஞ்சம் ஹைப் கொடுக்குறாங்க. 20 கிராஸ் பண்ண பாசிபிலிட்டி, 20 கிராஸ் பண்ணாலே அவருக்கு ஒரு 10 seats அது கன்வெர்ட் ஆகணும். பார்ப்போம், அது ஒரு அது என்ன கணிக்க முடியாத ஒரு சூழலாக தான் இருக்குது. அது இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே மெஜாரிட்டி வாங்காமல் விஜய் யாருக்குன்னா சேர்ந்தாதான் வந்து ஆட்சி அமைக்க முடியுன்ற மாதிரி சூழல் வருமா? யாருக்குமே மெஜாரிட்டி வராமல் ஹங் அசம்பிளி சூழல் வருமானா என்ன கேட்டால் 99%க்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அந்த 1%ங்கிறது எனிதிங் இஸ் பாசிபிள் இன் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. ஸோ 99% ஹங் அசம்பிளிக்கான சூழல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு 50 to 70 இயர்ஸாக அந்த மாதிரி யார் ஆட்சி அமைக்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன் டிசிஷன் எடுத்ததே இல்லை. யார் வின் பண்ணணுங்கிறத கிளியர் கட்டாக தெளிவுபடுத்தி அவங்களுக்கு ஒரு பாசிபிளான விக்டரியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இவ்வளோ நாள் நடந்திருக்கு. இந்த வாட்டி என்னன்னா பெரும்பான்மை ஆனவர்கள் என்னன்னா டிவிகேன்னு தான் சொல்றாங்க. இது வரைக்கும் போட்டுட்டு வந்திருந்தவங்கள பாதி பேரும் டிவிகேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்க கொஞ்சம் பேர் தான் டிஎம்கே ஏடிஎம்கே சீமான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறி போயிருக்குன்ற மாதிரி இருக்கு. மொத்த மெஜாரிட்டியும் விஜய்க்கு தான் போன மாதிரி இருக்கு. அது மாதிரி தான் இப்போதைக்கு வெளியே இருக்கு. அது எப்படி அவர் இல்லாம ஆட்சி அமைச்சிட முடியுமா, இல்ல அவர் தான் ஆட்சி அமைப்பாரா? அதான் இப்போ விஜய்க்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஹியூஜ் ஓட் ஷேர் கிடைச்சிருக்கு, அதுல டவுட்டே இல்லை. கண்டிப்பா அது ஓட் கவுண்டிங் டே அன்னைக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா ஒரு விஜய கடுமையாக விமர்சித்த அல்லது விஜயோட ஓட்டை வந்து 10 to 12%க்குள்ளே தான் வரும்னு கணிச்ச எல்லாருக்குமே ஷாக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா, எப்படி விஜய் ஃபேன்ஸ் என்ன விஜய் முதல்வர் ஆகலையா அப்படின்னு ஷாக் ஆவாங்களோ அதே மாதிரி விஜய் ஆன்டி விஜய் மைண்ட் செட்டில் இருந்தவங்க என்ன இவ்வளோ ஓட்டு எப்படி வந்ததுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஃபீல்டை பார்க்கும்போது அப்படியான ஒரு ஃபீல் தான் தெரியுது. ஓகேவா, கண்டிப்பாக ஒரு 20% போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஆனால் அதெல்லாம் சீட்ஸாக கன்வெர்ட் ஆகுமான்னா அது கஷ்டம். சீட்ஸாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் தொகுதியில் வந்து ஒரு 35 to 40% வரணும்.
ஓகேவா? நீ அக்ராஸ் தமிழ்நாடு 20% வாரன்னா ஒரு 10 to 15 தொகுதியில நீ வந்து ஒரு 35% காண்டி உனக்கு ஒரு 15 எம்எல்ஏஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. பட் அதை கடந்து நீ ஒரு இப்போ இந்த ஹங் அசம்பிளிக்கான சூழல்லாம் வரணும்னா விஜய் வந்து ஒரு 30 to 40 இதை ஸ்பிளிட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட அவங்க அலைன்ஸ் வந்து 165க்கு மேலே போயிட்டாங்க. 165 above 170 நினைக்கிறேன். டிஎம்கே அலோன் வந்து 133. இந்த பக்கம் எடப்பாடி வந்து 75 தான். இப்போ வந்து ஹங் அசம்பிளி சூழல் வரணும்னா ஏடிஎம்கே ஒரு 90, டிஎம்கே ஒரு 90, இவர் ஒரு 30 or 40ங்கிற ஒரு சூழல் வந்தால் தான் ஹங் அசம்பிளி சூழல் வரும். விஜய்க்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். விஜயோட அந்த 1 or 2 எம்எல்ஏஸ் தான் ஷார்டேஜ்னா அதை வேற மாதிரி எப்படியா டீல் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உனக்கு வந்து ஒரு 20+ எம்எல்ஏ ஷார்டேஜ் இருந்ததுன்னா விஜய்க்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். அதுக்கான சூழல் வந்து என்ன கேட்டால் ரொம்ப கம்மி. இன்னொன்று விஜய் யார் ஓட்டா பிரிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கொஸ்டின். விஜய் வந்து இப்போ டிஎம்கே ஓட்ஸை ஓரளவுக்கு பிரித்து ஏடிஎம்கேக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா இப்போ அந்த அப்படியே டவுன் ஆகி டிஎம்கே டவுன் ஆகும், ஏடிஎம்கே ரைஸ் ஆகும். பேலன்ஸ் வந்து விஜய்க்கு ஓரளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆன்டி டிஎம்கே பேசுறதுனால விஜய் வந்து நிறைய டிஎம்கேக்கு எதிரான வாக்குங்கிறது இவ்வளவு நாள் அப்படியே ஏடிஎம்கேக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்ப இவரும் எதிரான வாக்குங்கும் போது இப்போ ஒரு 10 பேர் விஜய்க்கு டிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறதுல ஒரு 5 பேர் விஜயை நோக்கி போகும்போது அது டிஎம்கேக்கு ஹெல்ப் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? ஆன்டி டிஎம்கே ஓட்ல ஒரு பெரிய ஸ்பிளிட் வந்து விஜயால கண்டிப்பா வந்திருக்கு. டிஎம்கேவே வேண்டாம்ப்பா நினைச்சவன் அப்படியே ஏடிஎம்கேக்கு கண்ணை மூடிட்டு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தவனுக்கு அப்போ கூடுதலாக ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கடையில் போய் 2ல் எந்த சேரீ எடுக்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆன மாதிரி விஜய்க்கு ஓட்டு போடலான்னு ஒரு செக்டார் உருவாயிட்டு டிஎம்கேல அவர் எங்கே மெயினாக ஸ்பிளிட் பண்ணுறாருன்னா இப்போ டிஎம்கேக்கு இந்த லாஸ்ட் 2 எலெக்ஷனில் வந்து உமன் ஓட் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்பிளிட் இருக்குது. ப்ளஸ் மைனாரிட்டிஸ் ஓட்டு ஓரளவுக்கு பிரியதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. அதான் இந்த மாதிரியான 2 சைடும் ஒரு டேமேஜஸ் இருக்கும் கண்டிப்பா. மை கெஸ் ஒரு 60% ஏடிஎம்கே, 40% டிஎம்கே, ஆர் 70% ஏடிஎம்கே, 30% டிஎம்கேங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஈவன் 50-50 கூட வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இல்லை. ஸோ தட்ஸ் வை டிஎம்கேக்கான எட்ஜ் தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஹங் அசம்பிளியை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று விஜய்க்கு சீட் கன்வர்ஷன் கண்டிப்பா இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 20% ஓட் ஷேரே வந்தா கூட சீட் கன்வர்ஷன் 10 to 15 கிராஸ் பண்ண பாசிபிலிட்டிஸே இல்லை. அதை நம்ம ரொம்ப உறுதியாக சொல்லலாம். ஸோ அதனால தொங்கு சட்டமன்றம் கூட்டணி ஆட்சி விஜய்க்கு ஒரு மந்திரி அப்படிங்கிறத நோக்கி போகாது. இன்னொன்று ஒருவேளை அப்படியான ஒரு சூழல் வந்து அது விஜய்க்கும் ப்ரெஷர். இப்போ ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்காரா, ஏடிஎம்கே அப்போ வந்து கொடுக்குறாருன்னா அங்கே பிஜேபி இருக்கும், கொள்கை எதிரி பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்ததா போயிடும். இந்த பக்கம் டிஎம்கேனா டிஎம்கே வந்து நீ அரசியல் எதிரியா ஐடென்டிஃபை பண்ணிட்டு டிஎம்கேக்கு எதிராக தான் இவ்வளோ நாள் பண்ணியிருக்க. ஸோ இவராலையும் டிஎம்கே கிட்ட ஆதரவு கொடுக்க முடியாது, டிஎம்கேவாலையும் விஜயை சேர்க்க முடியாது. ஸோ ஆட்சி அமைக்க முடியாமல் போய் ரீஎலெக்ஷனுக்கான ப்ராபபிலிட்டிஸ்க்கான ஒருவேளை இந்த சூழல்லாம் நடந்துச்சுன்னா ரீஎலெக்ஷனை நோக்கி தான் போகும். அது யாருமே ஆட்சிக்கு உரிமை ஒருவேளை சீமானும் விஜயும் சேர்ந்து இது பண்ணாங்கன்னா சீமானும் இந்த வாட்டி நிறைய வாங்கின மாதிரி தான். அதுக்கு சீமானுக்கு இருக்கணும்ல. இப்போ விஜய் வந்து டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ கொடுக்குறாருன்னா அவங்க 2 பேருக்கு 90 வந்துருச்சு. இவரோட 30 கொடுத்து ஆட்சி அமைக்க முடியும். சீமான்ட்ட என்ன இருக்கும்? கையில் 5%, 6% ஓட் ஷேர் தான் இருக்குமே தவிர்த்திட்டு ஒரு எம்எல்ஏஸ் கூட இருக்காது. ஓகேவா? ஸோ விஜயும் சீமானும் சேர்ந்து அங்கே நத்திங் தான். ஒன்று விஜய் வந்து ஏடிஎம்கே ஆர் டிஎம்கேக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். 2011 or 12 டெல்லி எலெக்ஷன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் இது பண்ணுறாரு. அவர் பெரிய அந்த காங்கிரஸ்க்கு எதிராக பெரிய மூவ்மெண்ட், கிட்டத்தட்ட இந்தியாவே புரட்டி போட்டக்கூடிய அந்த நிர்பயா கேஸில் ஆரம்பிச்சு இந்த 2G ஊழல் ஆரம்பிச்சு அவர் பேர் என்ன அந்த அண்ணா ஹசாரே கூட சேர்ந்து பெரிய மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் அது அரசியல் கட்சியாக மாறி ஆம் ஆத்மி வந்து எலெக்ஷன்லாம் கண்டெஸ்ட் பண்ணுது. காங்கிரஸை எதிர்த்து தான் ஷீலா தீக்ஷித் வந்து டெல்லி முதல்வராக இருந்தாங்க. அவங்கள அகைன்ஸ்டாக தான் இது பண்ணுறாங்க. மொத்தம் 70 கான்ஸ்டிடுவன்சி டெல்லியில், அதில் 31 எடுத்தா பெரும்பான்மை, 27 என்னமோ வந்துடுச்சு. பிஜேபிக்கு கொஞ்சம் எம்எல்ஏஸ் இருக்கு, ஆம் ஆத்மிக்கு 27 இருக்கு, காங்கிரஸ் கையில் 9 என்னமோ இருந்துச்சு. யாரை கடுமையாக எதிர்த்து இது பண்ணாரோ காங்கிரஸ் ஆதரவில் தான் அவர் அன்னைக்கு சிஎம் ஆனார். ஃபர்ஸ்ட் சிஎம் ஆனது காங்கிரஸ் ஆதரவில் தான். அப்புறம் அவர் 50 நாளில் அவரே ஆட்சியை கலைச்சிட்டார், அது வேற விஷயம்.
பட் ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆனது ஒரு கடுமையான யாரை மிக கடுமையாக எதிர்த்தாரோ அவங்களோட ஆதரவில் தான் அவர் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணார். ஸோ இந்தியாவில் ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு ரொம்ப எதிர்பாராத விசித்திரமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அது தமிழ்நாட்டில் பொதுவாக அப்படி நடக்கிறது இல்லை. பார்ப்போம், இந்த எலெக்ஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் தான். விஜய் வந்ததுனால அவர் சினிமா எப்படி இன்ட்ரெஸ்டாக இருந்ததோ அது மாதிரி எலெக்ஷனே அவர் உண்மையிலே இன்ட்ரெஸ்டா. ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல விஜய் இல்லாட்டி வெரி வெரி ட்ரையான ஒரு எலெக்ஷனா போயிருந்திருக்கும். அது மேபி ஒன் சைடடா கூட டிஎம்கேக்கு ரொம்ப ஃபேவரா கூட இருந்திருக்கலாம். பட் இன்னொரு சைடு விஜய் வந்தது தான் டிஎம்கேக்கு பாசிட்டிவா வரும்னு சொல்றாங்க. அது ரிசல்ட் வந்தாதான் தெரியும். தமிழ்நாடு அரசியல் குறித்து நிறைய விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.